சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆச்சு. நிறைய பேர் வந்து இந்த வசூல் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வசூல் மட்டும் இல்லாமல் இதுவரையும் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, ப்ராஃபிட்டும் ஒரு மிகப்பெரிய நம்பரை 6 நாளில் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. உண்மையிலே மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் நேற்று 6வது நாள் வசூல் எவ்வளோ வந்திருக்கு, ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்திருக்கு, கர்நாடகாவில் கேரளாவில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஓவர்சீஸில் டோட்டலாக எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு, இது வரையும் 6 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படம் இது வரையும் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ வந்து அந்த படத்துக்கு லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் நேற்று கதார் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு, கதார் 2. அப்புறம் ஓ மை காட் 2 அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். அப்புறம் வந்து ஓப்பன்ஹைமர், பார்பி, போலா சங்கர் இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வந்து ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்த ஒரு படம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஒரு முக்கியமான படம் மதுரை வீரன் 1956ஆம் ஆண்டு வந்த படம். அந்த படத்தோட வசூல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம், அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் வந்து கோவா படத்தில் வரக்கூடிய பாடல் தான். ஸோ ஜெய் வந்து ஒரு மாதிரி லவ் ஃபெயிலியரில் சோகமாக பாடக்கூடிய ஒரு பாட்டு, காதல் என்றால் தென்னையும் கனவு அப்படின்னு ஒரு பாட்டு வரும், சூப்பராக இருக்கும். ஸோ யுவன் சங்கர் ராஜா அவர்களோட வாய்ஸ் சூப்பராக இருக்கும். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே ஸ்டேட்டஸ், சிம்சன் ராஜ், வினோத் மதன், அப்புறம் டுலி அஃபிஷியல், அப்புறம் ஸ்ரீநாத் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், ஸோ கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. அப்புறம் ஓப்பன்ஹைமர் அந்த படத்தோட Day 26 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 28 லட்சமும், வேர்ல்டு வைடு $4.7 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க 124 கோடி 69 லட்சமும், வேர்ல்டு வைடு $665 மில்லியன், $5515 கோடி கிட்ட வருது. அப்புறம் பார்பி அந்த படத்தோட Day 26 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 16 லட்சமும், வேர்ல்டு வைடு $7.2 மில்லியன், $59 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 48 கோடி இது வரையும் வசூல் பண்ணியிருக்கு. $1.217 பில்லியன் வேர்ல்டு வைடு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு $. ஸோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க. இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு பார்பி. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த மார்வல், டிசி எல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்புறம் ராக்கி और ராணி की प्रेम कहानी அந்த படத்தோட Day 19 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,95 லட்சம், வேர்ல்டு வைடு 2,18 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க 117,68 லட்சமும், வேர்ல்டு வைடு 166,59 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் ஓ மை காட் 2 இந்த படம் வந்து முதல் நாள் வந்து அப்படியே அந்த ரிவ்யூ பண்ணி மொத்தமாக காலி பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு கொஞ்சம் அப்படியே மேலே தத்தி புத்தி வந்துடுச்சு. ஸோ நேற்று இந்தியாவில் வந்து 21,48 லட்சம், ஸோ வேர்ல்டு வைடு 24,65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க இது வரையும் 5 நாள் கலெக்ஷன் 83,88 லட்சமும், வேர்ல்டு வைடு 99,15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 150 கோடி. இந்த படம் கண்டிப்பாக ஒரு 180 கோடி கிட்டே எடுக்க வேண்டியது இருக்குது கலெக்ஷன். ஸோ எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு லாங் ரன் போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அப்புறம் கதார் 2 அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சுங்க. ஸோ 5 நாளில் ஒரு மிகப்பெரிய வசூல். Day 5 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 58,65 லட்சமும், வேர்ல்டு வைடு 74,25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். இந்தியா முழுக்க 246,95 லட்சமும், வேர்ல்டு வைடு 285,95 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 80 கோடி. ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்துருச்சுங்க இந்த படம். ஸோ இது மட்டும் இல்லாமல் 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்த முதல் பாகத்துக்கு இப்போ 2வது பாகம் 22 வருஷம் கழிச்சு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்குங்கிறது பெரிய விஷயம்தான். அப்புறம் போலா சங்கர் அந்த படத்தோட Day 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 59 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 34,58 லட்சமும், ஸோ வேர்ல்டு வைடு டோட்டலாக 41,12 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தோட Day 19 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 34 லட்சமும், வேர்ல்டு வைடு 38 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 28,44 லட்சம் டோட்டல் கலெக்ஷன், வேர்ல்டு வைடு 33,62 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 12 கோடி. தேட்டரிக்கல் ரைட்ஸ் 8 கோடிக்கு
போயிருக்கு. ஸோ ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 17,81,00,000 இது வரையும் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட்டு 9,81,00,000. ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க இந்த படம். ஸோ சின்ன படங்கள் எவ்வளோ படம் வந்து காலி ஆகிட்டு போகுது. இதே மாதிரியே ஹாரர் காமெடி படங்கள் பல வருஷமாக அட்ரு ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வித்தியாசம் நம்மளுக்கு கொடுத்ததுனால கொஞ்சம் நம்மளையும் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு ஆடியன்ஸும் என்ன தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட்டை கொடுப்போம் அப்படின்னு நினச்சதுனால ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்புறம் ஜெயிலர் அந்த படத்தோட 6வது நாள் வசூல் யூஎஸ்ஏல பார்த்திங்க அப்படின்னா ஓவர்சீஸ் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்துருவோம். யூஎஸ்ஏல $354K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 2,93,00,000. மலேசியாவில் பார்த்திங்க அப்படின்னா $654K மலேசியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1,18,00,000. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்க அப்படின்னா $221K ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1,19,00,000. சிங்கப்பூரில் $204K சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1,25,00,000. ஸோ ஸ்ரீலங்காவில் 65,00,000 ஸ்ரீலங்கன் ருப்பி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, நம்ம ஊர் காசுக்கு 16,00,000. ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா $303K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 2,51,00,000. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $439K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 3,65,00,000. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா $1.55 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, நேற்று மட்டும் 12,89,00,000, ஒரு மிகப்பெரிய வசூல். அப்புறம் ஜெயிலர் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஓவர்சீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இதுவரையும் யூஎஸ்ஏல 6 நாள் கலெக்ஷன் 38,46,00,000, மலேசியாவில் 15,03,00,000, ஆஸ்திரேலியாவில் 8,82,00,000, சிங்கப்பூரில் 10,85,00,000, ஸ்ரீலங்காவில் 2,10,00,000, கல்ஃப் கண்ட்ரீஸில் 26,18,00,000. ஸோ ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 30,80,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 132,28,00,000 அப்படிங்கிறது ஓவர்சீஸ் டோட்டல் கலெக்ஷன், அதாவது 6 நாள் டோட்டல் கலெக்ஷன். ஒரு மிகப்பெரிய வசூலுங்க. இது வந்து $15.98 மில்லியன் வருது. அப்புறம் ஜெயிலர் படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 18,65,00,000 நேற்று வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஒரு மிகப்பெரிய வசூல். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 4,10,00,000, கர்நாடகாவில் 4,25,00,000, கேரளாவில் 4,10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,35,00,000. ஸோ ஓவர்சீஸில் 12,89,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 45,34,00,000, ஒரு மிகப்பெரிய வசூல் நேற்று பொறுத்த வரையும். அப்புறம் டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இதுவரையும் 6 நாள், நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, சென்னையில் இதுவரையும் 6 நாள் கலெக்ஷன் 14,37,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று வரையும். ஸோ சென்னையை பொறுத்தவரையும் இந்த வசூல் அப்படிங்கிறது இதுவே வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 150 கோடி வசூல் பண்ணால் எப்படியோ அந்த மாதிரி ஒரு வசூல். ஸோ தமிழ்நாட்டில் இதுவரையும் 112,10,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு, 6 நாள் வசூல். ஆந்திரா தெலுங்கானாவில் 43,03,00,000, கர்நாடகாவில் 34,69,00,000, கேரளாவில் 26,70,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9,65,00,000, ஓவர்சீஸில் 132,28,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு 358,45,00,000 இது வரையும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல். ஸோ இந்த படத்தோட வசூல் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஷேர் டீடைல்ஸ் அண்டு ப்ராஃபிட் அது எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 190 கோடி. ஸோ தேட்ரிக்கல் பிஸ்னஸ் எவ்வளோ, தேட்ரிக்கல் ரைட்ஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 129 கோடிக்கு வந்து தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இந்தியாவில் மட்டும் 122,13,00,000 வந்து ஷேர் வந்திருக்கு. ஸோ ஓவர்சீஸ் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 64,81,00,000. ஸோ டோட்டல் ஷேர் அப்படிங்கிறது 175,64,00,000 ஷேர் மட்டும் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 46,64,00,000 வந்திருக்குங்க. ப்ராஃபிட் மட்டும் வெறும் 6 நாளில். இப்போ நான் சொல்கிற வசூல், இந்த ஷேர், இந்த ப்ராஃபிட்டே ஒரு மிகப்பெரிய, நம்ம வாயை பழகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய ஷேரு, மிகப்பெரிய ப்ராஃபிட்டு. ஸோ இந்த படம் இன்னும் நிறையா வசூல் எடுக்க போகுது. இந்த வீக்கெண்டு, வரப்போகிற வீக்கெண்டு ஒரு மிகப்பெரிய வசூல் எடுக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட தமிழில் அதிக ப்ராஃபிட் கொடுத்த ஒரு படமாக ஜெயிலர் அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த படம் வந்து நிறைய பேர் போட்டுட்ருக்கீங்க 1000 கோடி வசூல் பண்ணுவோம், 700 கோடி வசூல் பண்ணுவோன்னு. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம சொன்ன இந்த வசூல் கணக்கு வரையும் இப்போ உங்களோட அந்த இது மாறி இருக்கும்ல, ஓ இது வரையும் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கா, அப்போ இவ்வளோ வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அப்படி உங்களோட ப்ரெடிக்ஷன் இப்போ எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கடுத்ததாக ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார், மதுரை வீரன் படத்தோட வசூலை சொல்லுங்கள் நண்பான்னு. ஸோ 1956ஆம் ஆண்டு வந்த படம். இந்த படத்தில் வந்து கண்ணதாசன் அவர்கள் தான் வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஸோ இந்த படத்துக்கு திரைக்கதை எழுத்தாளர் அவர் தான். இந்த படத்தில் வந்து உண்மையிலே எம்ஜிஆர் வேறு லெவல் சம்பவம் பண்ணார் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து உண்மையிலே இந்த படத்தில் பண்ணி
பண்ணியிருப்பாரு. இந்த படம் வேறு லெவல் ஹிட். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 6லேருந்து 8 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 1 கோடி. ஸோ 1 கோடி அப்படிங்கிறது இன்றைக்கி 1000 கோடிக்கு ஈக்குவல் ஆகுது. அதாவது டிக்கெட் காஸ்ட் எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா. ஸோ இந்த படத்துக்கு ஷேர் அப்படிங்கிறது 60 லட்சம். இதை இன்றைக்கி காலகட்டத்துக்கு மணி வேல்யூவாக இன்ஃப்ளேட் பண்ணால் 100 கோடி கிட்ட வருது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இங்கே வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான தடம் தான் இது எல்லாமே. ஸோ அவரோட எல்லா படத்தையும் எடுத்து பார்த்தாலும் அவர் சிவாஜி கணேசன், இன்னொரு பக்கம் வந்து பெரிய பெரிய அந்த சமயத்தில் இருந்த பெரிய பெரிய லெஜெண்ட்ஸோட படங்கள்லாம் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக இப்படிப்பட்ட நம்ம வாயை பழக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலையும் அந்த படங்கள் செஞ்ச சாதனையும் மிக பெருசாக இருக்கும். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட், இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.